அருண் நேரு அவர்களும் விஜய் அவர்களும் தற்போது களத்தில் உள்ளனர். புதிய பேட்ஸ்மேனாக அருண் நேரு அவர்கள் களமுறை இறங்கியுள்ளார். செந்தில்குமார் அவர்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு, செந்தில்குமார் நல்ல ஒரு பந்து வீச்சு, அதைத் தொடர்ந்து நல்ல ஒரு பிரமாதமான 4 ரன்கள், நல்ல பிரமாதமான பவுண்டரி அருண் நேரு அவர்களுடைய மட்டையிலிருந்து. சுற்றுச்சூழல் அணியும் மீனவர் அணியும் அடுத்த போட்டிக்கு தயாராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுற்றுச்சூழல் மற்றும் மீனவர் அணி கொஞ்சம் ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டாங்க பாத்துங்க. தவசி முதல் ஓவர் முடிவில் 11 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு தலைமை கழக அணி. முதல் ஓவர் முடிவில் 11 ரன்கள் மற்றும் ஒரு விக்கெட் இழப்பு. இரண்டாவது ஓவர் வீசுவதற்காக ஈஸ்வரப்பன் அவர்கள் களமிறங்கியுள்ளார். மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு சிங்கிள் அருண் நேரு அவர்களுடைய மட்டையில் இருந்து. மீண்டும் ஒரு ஓட்டங்கள், மீண்டும் ஒரு நல்ல ஷாட் ஆஃப் சைட் திசையில். நல்ல ஒரு பிரம்மாண்டமான 4 ரன்கள் இங்கே வந்துள்ளன. அருண் நேரு அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான 4 ரன்கள், மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான பவுண்டரி. லெக் சைட் திசையில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிங்கிள். மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு பிரமாதமான ஒரு ஷாட், மீண்டும் ஒரு பிரமாதமான ஒரு சிங்கிள். அதைத் தொடர்ந்து 2 ஓவர்கள் இங்கே முடிவு பெற்றுள்ளனர். 2 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் 20 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 2 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் 20 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு தலைமை கழக அணி.
பந்து வீசுவதற்காக வைரமுத்து ராஜா வந்துள்ளார். அருண் நேரு மற்றும் விஜய் இருவரும் சேர்ந்து தற்போது 30 ரன்கள் இங்கே பார்ட்னர்ஷிப் ரொம்ப பிரமாதமாக வந்துள்ளது. அருண் நேரு மற்றும் விஜய் அவர்களிடையே இரண்டாவது நல்ல ஒரு பிரமாதமான ஓட்டம். நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் அருண் நேரு அவர்களுடைய பிளாட்டிலிருந்து அருண் நேரு அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு பிரமாதமான ஒரு ஷாட். நல்ல ஒரு 4 ரன்கள், நல்ல ஒரு பிரமாதமான பவுண்டரி. மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு நல்ல சிங்கிள். மீண்டும் ஒரு பிரமாதமான ஒரு ஷாட். 4 ரன்கள். அருண் நேரு அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு பிரமாதமான ஆட்டத்தை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அருண் நேரு அவர்கள். மிகவும் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அருண் நேரு மற்றும் விஜய் இடையிலே. 3 ஓவர் முடிவில் 40 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. தலைமை கலையாணி 3 ஓவர் முடிவில் 40 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் ஒரு அற்புதமான ஷாட்டிங்க. மீண்டும் ஒரு 6 ரன்கள்.
மிகவும் சிறப்பான ஒரு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்துல் அவர்கள். கிரி அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீசுவதற்காக சிங்கிள் கிடைத்துள்ளது. இங்கே விஜய் அவர்கள் ஃப்ரீ பந்து எதிர்கொள்ள தயாராக உள்ளார். கடைசி பந்து ஃப்ரீயின் காரணமாக விக்கெட்டில்லை. அதைத் தொடர்ந்து நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஸ்வாமிங் சிக்ஸர், மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸர் விஜய் அவருடைய மட்டையிலிருந்து. தொடர்ந்து தொடர்ந்து தலைமை கழக அணி 50 ரன்களை கடந்துள்ளனர். நோ பால். மீண்டும் ஒரு சிங்கிள் ஃப்ரீ டெலிவரி எதிர்கொள்வதற்காக அருண் நேரு புல் டாஸ். மீண்டும் ஒரு நோ பால் டெலிவரி. அதை தொடர்ந்து ஒரு பவுண்டரி. அது தொடர்ந்து ஒரு 4 ரன்கள். இங்கே மீண்டும் ஒரு முறை அருண் நேரு அவர்களுடைய மட்டையில் இருந்து பிரம்மாண்டமான 4 ரன்கள். மீண்டும் ஒரு முறை நான்காவது கடைசி பந்து. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஷாட். மீண்டும் ஒரு ஓவர். இங்கே ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு ரன்னோட 4 ஓவர் முடிவில் 64 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு தலைமை கழக அணி.
அடுத்ததாக பந்து வீசுவதற்கு எபினேசர் அவர்கள் களமிறங்கியுள்ளார். இதுவரை பிரம்மாண்டமான ஒரு 64 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். விஜய் மற்றும் அருண் நேரு இணைந்து லெக் சைட் திசையில் ஒரு சிங்கிள், நல்ல ஒரு பிரமாதமான ஷாட். மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட் ஆஃப் சைட் திசையில். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு ஷாட் ஆஃப் சைட் திசையில். ஒரு அற்புதமான 4 ரன்களை எடுத்துள்ளனர். மீண்டும் ஒரு முறை மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் மற்றும் அருண் நேரு அவர்கள். கடைசி பந்து. மீண்டும் ஒரு நல்ல ஷாட் அருண் விஜய் அவர்கள். ஐந்தோவர் முடிவில் 25 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு திமுக தலைமை கழகாணி. ஐந்தோவர் முடிவில் 75 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இதுவரை நடைபெற்ற ஆட்டத்தில் அதிகபட்ச ரன்களை இதுவரை எடுத்துள்ளனர் தலைமை கழகாணி 75 ரன்கள். இன்னும் 3 ஓவர்கள் உள்ள நிலையில் 5 ஓவர்களை முடித்த நிலையில் 75 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அடுத்து 2 அணிகள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சுற்றுச்சூழல் அணி மற்றும் மீனவர் அணி தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சுற்றுச்சூழல் அணி மற்றும் மீனவர் அணி ஸ்குவாட் மற்றும் டாஸ்க்காக எல்இடி அருகே வரும்.
சார் எல்இடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொஞ்சம் நிற்காதீங்க சார், கொஞ்சம் நவுந்து போயிடுங்க. எல்இடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் நகர்ந்து அந்த சைடு போய் பார்க்கலாம். ஐடி எட்ல ஐடி எட்ல மீண்டும் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வரப்பன் இரண்டாவது ஓவரை இங்கே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு நல்ல ஷாட், நல்ல ஒரு பிரமாதமான தொடர்ந்து மீண்டும் ஒரு 4 ரன்கள், மிகவும் சிறப்பான 4 ரன்கள். மீண்டும் ஒரு முறை விஜய் அவர்களின் மட்டையில் இருந்து ரன்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். தலைமை கழக அணி 100 ரன்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். நோ பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஃப்ரீ டெலிவரியை எதிர்கொள்வதற்காக விஜய் அவர்கள் களத்தில் உள்ளார். சுற்றுச்சூழல் அணியோட கேப்டன், மீனவர் அணியோட கேப்டன் இருவரையும் வேறு அண்ணாமலையுடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாஸ் போட்டுக்கலாம். அதுல பந்து, அதைத் தொடர்ந்து ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு பிரமாதமான ஓவர் ஈஸ்வரப்பன் அவர்களிடமிருந்து. 6 ஓவர் முடிவில் 87 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. திமுக தலைமை கழக அணி 6 ஓவர் முடிவில் 87 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. இதுவரை நடைபெற்ற ஆட்டத்தில் இதுவே அதிக ரன்களாகும், அதிக இலக்கு இதுவரைக்கும் ஆகும். அது மட்டுமில்லாமல் 87 ரன்கள் பார்ட்னர்ஷிப் விஜய் மற்றும் அருண் நேரு இடையிலே வந்துள்ளது. வைரமுத்து ராஜா அவர்கள் பந்து வீசுவதற்காக தயாரில். முதல் பந்து ஒரு சிங்கிள், அதைத் தொடர்ந்து ஒரு டாட் பால். அருண் நேரு அவர்கள் 40 ரன்கள், 21 பந்துகளில் அரை சதம் அடிப்பதற்கு 10 ரன்கள் மட்டுமே தேவை. அரை சதம் அடிப்பதற்கு 10 ரன்கள் மட்டுமே தேவை அருண் நேரு அவர்களுக்கு. மீண்டும் ஒரு அகலப்பந்து.
90 ரன்களை பூர்த்தி செய்துள்ளனர். இதுவரைக்கும் 90 ரன்கள் வந்துள்ளது. 7வது ஓவரின் கடைசி பந்து. பிரமாதமான ஓவர் வைரமுத்து ராஜா அவர்களிடமிருந்து 7 ஓவர் முடிவடைந்த நிலையில் 90 ரன்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு திமுக தலைமை கழக அணி. 7 ஓவர் முடிந்த நிலையில் 90 ரன்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கடைசி ஓவரை வீசுவதற்கு செந்தில்குமார் அவர்கள் வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து பிரமாதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய அருண் நேரு அவர்கள், அருண் நேரு மற்றும் விஜய் 2 பேருமே வந்து களத்தில் விட்டு வெளியேறி அடுத்த பேட்ஸ்மேன்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளனர். மணிகண்டன் மற்றும் தமிழரசன் 2 புதிய பேட்ஸ்மேன்கள் களமிறங்கியுள்ளனர். மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை தமிழரசன் மற்றும் மணிகண்டன் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நல்ல ஒரு பிரமாதமான ஒரு 6 தற்போது வந்துள்ளது. 6 ரன்கள் தமிழரசன் அவருடைய மட்டையிலிருந்து. நல்ல ஒரு ஓட்டம். மீண்டும் ஒரு ரன், 2 ரன்கள். நல்ல பிரமாதமான ஒரு ஓட்டம். 2 ரன்களை தொடர்ந்து 100 ரன்களை பூர்த்தி செய்துள்ளனர். திமுக தலைமை கழக அணி 100 ரன்களை பூர்த்தி செய்துள்ளனர். முதல் அணியாகும் 100 ரன்களை பூர்த்தி செய்வதற்கு. ஒரு பிரமாதமான ஒரு ஷாட். மீண்டும் ஒருமுறை லட்சிய திசையில் மீண்டும் ஒரு மிஸ்டி. 4 ரன்கள் தமிழரசன் அவருடைய மட்டையிலிருந்து. சார் என்ன சார் ஆஃப் ஆயிடுச்சு? அப்படியா சார்? யாருமே தெரியல. இங்க வாங்க, இங்க வாங்க. மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட். 4 ரன்கள் திசையில். லைவா பிரமாதமான ஒரு ஷாட். தெரியுது இந்த நான் பிரைட்னஸ் கம்மி. தமிழரசன் அவருடைய மட்டையிலிருந்து பிரமாதமான 4 ரன்களுக்கான ஒரு பிரமாதமான ஆட்டம். மீண்டும் ஒரு முறை பிஸ்னஸ்லாம் இல்லை தலைவா. அது போன் அவுத்துன்னு போட்டுருப்பாங்க இல்லைனா பிஸ்னஸ்